ஹலோ! பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 10. தேன்கூட்டில் கல்லெறிந்ததைப் போல 4 மணி ஆனதும் சிறார்கள் பள்ளிக்கூடத்தை உடைத்துக்கொண்டு வெளியே ஓடினர். வீட்டிற்கு செல்லும் குழந்தைகளை பார்க்கும் போதே தனி புத்துணர்ச்சி வந்து தொத்திக்கொள்ளும். ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாய் சோர்ந்த நடையும் இலக்கில்லா பார்வையுமாய் தன் வீட்டிற்கு செல்ல பழகி இருந்த கால்களின் துணை கொண்டு சென்று கொண்டிருந்தாள் மகிழினி. முன்பெல்லாம் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழியில் துணையாய் இளம்பருதி இருப்பான். அவனுடன் பேசியபடி 5 நிமிட நடைப்பயணம் பல 5 நிமிடங்களாய் மாறிப்போகும். அவனுடன் ஆன இந்த தற்காலிக பிரிவே தன்னை மிகவும் பாதிப்பதை எண்ணி பாதையில் கவனமின்றி நடந்து சென்றாள் மகிழினி. தன் எண்ணங்களில் உழன்றபடி சென்றவளுக்கு அவள் பின்னால் தொடர்ந்து கேட்ட பைக்கின் ஹாரன் சத்தம் கேட்கவில்லை. அவள் பாதையை மறைத்தபடி பைக்கை குறுக்கே வந்து நிறுத்தினான் ஒருவன். திடீரென தன் முன் வந்து வண்டி நின்றதும் நிமிர்ந்து பார்த்தவள் பின் பைக்கை சுற்றி கொண்டு தன் நடையை தொடர்ந்தாள். ஹே! சொன்னபடி பைக்கை விட்டு இறங்கி அவள் பின்னே சென்றான். எங்க? உங்களதான். ஒரு நிமிஷம் நில்லுங்கள. அவனது தொடர்ந்த அழைப்புகளில் தேங்கி நின்றாள் மகிழினி. அவள் நின்றதும் எப்படி இருக்கீங்க என்றான். அவனை கேள்வியாய் பார்த்தவள், இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா என்றாள். மெலிதாய் தன் முன்னெற்றியில் தட்டி கொண்டவன் அவள் முன் தன் கையை நட்பாய் நீட்டி, நான் இளங்கோ என்றான். அவன் நீட்டிய கரத்தை பார்த்துவிட்டு தன் கைகளை தன்னோடு இறுக்கி கட்டி கொண்டு மகிழினி, நீங்க யாருன்னு இப்பவும் தெரியல எனக்கு. வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. தொந்தரவு பண்ணாதீங்க பொறுமையாய் சொல்லிவிட்டு நடக்க திரும்பினாள். ஹலோ மகி, நில்லுங்க சொல்லிக்கொண்டே அவள் முன்னே சென்று நின்றான் இளங்கோ. என் பேரு மகிழினி என சொன்னவளின் பார்வை அவனை கண்டிக்க, ஓகே ஓகே, எனக்கு உங்களை நல்லா தெரியும். போன மாசம் என் வீட்ல இருந்துதான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க ஏன்னா அவன் சொன்னதுமே அவன் யார் என்பது மகிழினிக்கு புரிந்து போனது. ஓ, நீங்களா? நான் தான் அன்னைக்கு உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, என் மாமா இளம் பருதியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உங்க பையனுக்கு வேற பொண்ணு பாத்துக்கோங்கன்னு சொன்னேனே. மறுபடி திருமணம் தொடர்பாய் பேசிவிடக் கூடாது என எண்ணி எச்சரிக்கையாய் சொல்லிவிட்டாள் மகிழினி. மகிழ் பதிலில் அவன் முகம் சுற்று தொங்கி போனது போல தோன்றியது. இருந்தும், ஏன் மகிழின் என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க? எனக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? இதே ஊர்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க என்ன பத்தி ஏன் அவன் அடுக்கிக் கொண்டே போக அவனை போதும் என கை நீட்டி தடுத்தாள் மகிழினி. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்சிடாது. நான் உங்களை வேண்டான்னு சொன்னதால உங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. என் மனசுல நீங்க இல்லன்னு மட்டும்தான் அர்த்தம். ஒருத்தர் நம்மள வேண்டாம்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிறது தான் நாகரிகம் என மகிழ் சொன்னதும் தன்னையே கடிந்து கொண்டான் இளங்கோ. சாரிங்க, நான் பேசணும்னு வந்ததே வேற விஷயமாதான். உங்களை பார்த்தது ஏதோ ஒரு ஆதங்கத்துல இப்படி பேசிட்டேன். ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் இளங்கோ. வேற விஷயமா நமக்குள்ள பேச என்ன இருக்கு என புரியாமல் கேட்டாள். நீங்க சபையில அத்தனை பேரும் முன்னாடியே நான் வேண்டான்னு சொன்னதால என் சொந்தக்காரங்க எல்லாம் உங்க குடும்பம் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு ஏன்னா அவன் தயக்கத்தோடு சொல்ல, அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றாள் மகிழ். இனி உங்க குடும்பத்தோட பேச்சு வச்சுக்க வேண்டான்னு அப்பா சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் சுத்தி சுத்தி சொந்தக்காரங்க. இந்த ஒரு விஷயத்தால நம்ம உறவு முறிய வேணான்னு நினைக்கிறேன். பெரியவங்க மாற மாட்டாங்க, ஆனா நம்ம மாறிக்கலாம் இல்லையா ஏன் அவன் சொல்ல, என்று மட்டும் சொன்னாள் மகிழ். அதாங்க, அவங்க கோமாவே இருந்துட்டு போட்டும், நம்ம நட்பா இருப்போம். இது என்னோட விசிட்டிங் கார்டு. ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம கூப்பிடுங்க. அப்புறம் உங்க கல்யாணம் முடிவானோன்னு சொல்லுங்க, நானும் என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். தொடர்புலயே இருப்போம் என நட்பாய் பேசினான் இளங்கோ. அவன் சொல்வதும் சரி எனப்படவே மென்னகையுடன், கண்டிப்பா என்று விட்டு அவன் கொடுத்த கார்டை வாங்கி கைப்பைக்குள் வைத்துக் கொண்டாள் மகிழினி. இலகுவாய் சிரித்தவன், பாப்பா மகிழினி, எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கூப்பிடுங்க, நான் வரேன் என சொல்லிவிட்டு தன் பைக்கை கிளப்பிக் கொண்டு சென்றான் இளங்கோ. இளங்கோ வந்து பேசியதை இளாவிற்கு சொல்ல வேண்டி தன் மொபைலை கையில் எடுத்தாள் மகிழினி. வீட்டை நோக்கி தன் நடையை தொடர்ந்தபடி அவன் நின்னிற் கழைக்க, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் உள்ளார் என்று பதிவு குரல் மும்மொழியிலும் சொல்ல, மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள் மகிழினி. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. தன் அருகே இருக்கும் பையை அடிக்கடி தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே மெதுவாக பாடினான் இடிச்சுப்புலி. இடே, பைய ஒன்னும் பறந்து போயிடாது, முதல்ல சாப்பாட்டை உள்ள தள்ளு என கண்டித்தான் இளா. சென்னையை விட்டு 300 கிலோமீட்டருக்கு மேல் தள்ளி வந்து விட்டனர் மூவரும். பார்ப்பவரின் கவனத்தை அவர்கள் கவரக்கூடாது என்பதற்காக இளாவை விட்டு சற்று தள்ளியே இருந்தான் திரு. முகம் மறைத்த கைக்குட்டையோடு திரு பயணத்தை தொடர பெரிதாய் யாரும் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. சென்னையிலிருந்து கிளம்பி இலாவின் சொந்த ஊருக்கு செல்லும் பயணத்தில் இடையே காஞ்சிபுரத்தில் இறங்க சொன்னவனை குழப்பமாய் பார்த்தனர் இலாவும் இடிச்சப்புலியும். அவர்களின் குழப்பம் சிறிது நேரத்தில் தீர்ந்தது.
பெரிதுமின்றி சிறிதுமின்றி நடுத்தரமாய் இருந்த ஒரு நகைக்கடையின் உள்ளே சென்ற திரு 1 மணி நேரத்திற்கு பின் கையில் ஒரு பையோடு வந்தான். நடந்ததை நினைத்து பார்த்த இடிச்ச புலி, வெறும் 2 கல்லுக்கு எப்படி இம்புட்டு காசு கொடுத்தானவ என அந்த நாளின் 100வது முறையாய் கேட்டுவிட பல்லை கடித்தான் இளம் பருதி. அவன்தான் சொல்லுதான்ல இது விலை மதிப்பானதுன்னு. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கும் ஒரு உணவகத்தில் அமர்ந்து உணவருந்தியபடியே பேசிக் கொண்டிருந்தனர் இலாவும் இடிச்ச புலியும். சந்தேகத்தை தவிர்க்கும் பொருட்டு அவர்கள் இருக்கும் உணவகத்துக்கு சற்று அருகில் இருந்த வேறொரு உணவகத்தில் இருந்தான் திருமாறன். 2 கல்லுக்கே ஒரு பை நிறைய பணம் கொடுத்துருக்கானுங்க. அந்த அண்ணாட்ட இது மாதிரி ஒரு பையே இருந்துச்சுல, எல்லாத்தையும் காசாக்கிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு பறந்து போவாம நம்ம கிராமத்துக்கு வரேன்னு சொல்லுதாரு. எனக்கு ஏதோ தப்பா படுது. தன் எண்ணத்தை சொன்ன இடிச்ச புலியிடம் ஆமோதிப்பாய் தலையசைத்தான் இளா. எனக்கும் அதான்ல சந்தேகம். அவனோ திருடன், பணம் தரேன்னு சொன்னதுக்காக அவன் கூட நம்ம கூட்டு வச்சுக்கிட்டா நாளைக்கு நமக்கு தானே பிரச்சனை வரும். தன் மனதை அரிக்கும் விஷயத்தை வெளிப்படுத்தினான் இளா. அவர் முகத்தை பார்த்தா தப்பான ஆளு மாதிரி தெரியலல்ல. இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. நீ எப்போ பணம் சேர்த்து எப்போ மகிழ கல்யாணம் பண்ணுவ சொல்லு. நடக்கிறது நடக்கட்டும்னு கருப்பன் மேல பாரத்தை போட்டுட்டு போவோம். என்னங்கிற? சரிதான். ஊருக்கு போயிட்டு இவனை எங்க தங்க வைக்கன்னு புரியல. யாரு கண்ணிலையும் படாம இருக்கணும் இவன், இல்லனா தேவையில்லாத பேச்சு கிளம்பும் ஏன்னா அடுத்த யோசனைக்கு தாவினான் இளா. நம்ம ஊருக்கு போவேல இருட்டிடும், ராமச்சுடும் நமக்கு நேரம் இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத, வா கிளம்புவோம். அந்த அண்ணன் வெளியில நிக்கும் என இலாவை கிளப்பிக் கொண்டு பணப்பையுடன் வெளியே சென்றான் இடிச்ச புலி. ஆண்டிப்பட்டியை நோக்கி அவர்கள் பயணம் திருச்சியிலிருந்து தொடங்கிய வேளை, ஐ வாண்ட் ஹிஸ் ஃபேஸ். ஜூம்போ, மேக் இட் ஃபாஸ்ட். பிபி எகிர அந்த அறையினுள் அங்கும் இங்கும் நடந்தபடி கத்திக் கொண்டிருந்தான் சிபி சக்கரவர்த்தி. அடிக்கடி பயன்படுத்தாத இடம்தானே என்று தன் பீச் ஹவுஸில் சிசிடிவி கேமரா வைக்காமல் விட்ட தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னைத்தானே திட்டிக் கொண்ட சிபி, அன்றைய நிகழ்வுக்கு முன் அன்று மாலை சாலையில் இலாவை சந்தித்த போது அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் எப்படியும் பதிந்திருப்பான் என கணக்கிட்டு தன் செல்வாக்கை பயன்படுத்தி அவன் தொடர்பான தகவலை தேடி தானே சென்றிருந்தான். தெரிந்தோ தெரியாமலோ இலோ அந்த கேமராவில் முதுகு காட்டி நின்றிருக்க அவன் முகம் வேண்டும் என கேட்கும் சிபியிடம் என்ன சொல்வதென தெரியாமல் நடுங்கியபடி இலாவின் முகத்தை வரவழைக்க முயல்வது போல நடித்துக் கொண்டிருந்தான் அந்த ஆபரேட்டர். இருக்கிறத எடுத்துக்காட்ட இன்னும் எவ்வளவு நேரம் ஆக்குவ நீ? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் கண்ல பாக்குறியா? அவன் அருகில் சென்று தன் செவ்வொழியை காட்டி சிபி கேட்க சேரோடு சேர்ந்தே புதைந்து போனான் அந்த ஊழியன். அவன் பயத்தை கண்டவன், சை என எரிச்சலாய், ஏ திவா, நீ வந்து என்னன்னு பாரு, குவிக் என தன் காரியதரிசிக்கு கட்டளையிட்டான். அவன் சொன்னதும் வேகமாய் அவன் காரியத்தில் இறங்க சில நிமிடங்களிலேயே அவன் முகமும் பயத்தில் வேர்த்தது. இதை சொன்னாலும் திட்டுவாரோ என்று திணறினான் திவாகர். அடுத்து சிபி கத்தத் தொடங்கும் முன், அவன் முகம் கேமரால பதிவாகல சார், திரும்பி நின்னுட்டு இருக்கான் என வேகமாய் சொல்லி முடித்தான் திவா. தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டான் சிபி. சார், அவன் வந்த கார் வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணுவோமா? வழி கண்டுபிடித்த குஷியில் திவா கேட்க, கேட்காத இடியட், செஞ்சு தொலை என சம்மதம் வழங்கினான் சிபி. என்ன அடிச்சு அவன் உடம்புல உயிர் ரொம்ப நாள் தங்கக்கூடாது. அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி எமனோ நான் போய் நிப்பேன். எதுக்காக இவனை பகச்சுக்கிட்டோன்னு அவன் வருத்தப்படுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வெறித்த கண்கள் வெறியில் தகிக்க மனத்தோடு திடமாய் சொல்லிக் கொண்டான் சிபி சக்கரவர்த்தி. அடித்ததற்காக மட்டுமே அவனின் உயிரை எடுக்க துடிக்கும் சிபிக்கு அவன் தன்னிடமிருந்து திருடிவிட்டு சென்ற பொருளின் விவரம் தெரியும்போது. அத்தியாயம் 11. சுற்றுவேலை மட்டும் முடிந்து கட்டியும் கட்டாமலும் விடப்பட்டிருந்த அந்த அரைகுறை வீட்டை அதிசயம் போல பார்த்தான் திருமாறன். வாவ், பாகோந்தி, இவ்வுடு எவருதோ என விழிகளால் அலைந்தபடியே திரு கேட்க, எங்க அப்பா ஆரம்பிச்சதுதான், கட்டி முடிக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டார் என்றான் இளா. நீ செய்யலாமே என திரு மறுகேள்வி கேட்டதும் விரக்தி பெருமூச்சை வெளியிட்டபடியே அவ்விடம் விட்டு நகர்ந்து சென்றான் இளா. எனி ப்ராப்ளம்? திரு புரியாமல் கேட்க, பெருசா ஒரு வீடு கட்டணுங்கிறது அவன் அப்பாவோட ஆசை. அதுக்காக வச்சிருந்த வேலை நிலம் நகனி எல்லாத்தையும் இந்த வீட்டுக்காக வித்துட்டாரு. ஒரு நாள் தூக்கத்திலே அவர் உயிரும் போயிருச்சு. இலா அப்ப ரொம்ப சின்ன பையன், அன்னாட வயிற்று பொழப்புக்கே கஷ்டங்கிறப்ப வீடு கட்டுறத பத்தி எங்கன யோசிக்கிறது? இலா வளர்ந்ததும் இந்த வீட்டை கட்டிக்கட்டுன்ட்டு அவங்க அம்மா இதை யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க என இடிச்சு புலி காரணம் சொன்னான். ஓ, அவன் சொன்னதை கிரகித்தபடி தாங்கள் நின்று கொண்டிருக்கும் வீட்டை சுற்றி பார்த்தான் திரு. ரொம்ப பெரியதா இல்லை என்றாலும் 2 மாடி கட்டமைப்பு கொண்டிருந்தது இலாவின் வீடு. ஊரின் மத்தியில் விளைநிலங்களுக்கு அருகே இருந்தது அந்த வீடு. நட்டநடு நிசையில் ஊருக்கு வந்திறங்கிய மூவரும் ஒளிந்து மறைந்து ஒரு வழியாய் அந்த வீட்டிற்குள் புகுந்திருந்தனர். இலாவின் அருகே சென்ற திரு, வீடு கட்டிடலாம், நாளைக்கு ஸ்டார்ட் த ஒர்க் என முடிவாய் சொன்னான். அவனை வேற்று கிரகவாசி போல பார்த்த இலாவும் இடிச்ச புலியும் ஒன்றும் சொல்லாது திரும்பிக் கொண்டனர். ஏன்ட்ரா இது, காசுதானே ப்ராப்ளம்? நம்மகிட்ட இப்படி நிறைய இருக்கே, தென் வாட் என கேட்டவனை சலிப்பாய் பார்த்தான் இலா.
அசலூர் போன ஒரே மாசத்துல இப்படி கட்டா பணம் எடுத்துட்டு போய் நின்னா எங்கன்னு இருந்து களவாண்டுட்டு வந்தேன்னு கேட்டு என் அம்மாவே என்னை துரத்தி அடிக்கும். திடீர்னு இவ்ளோ பணம் ஏதுன்னு கேட்டா ஊர்ல என்ன சொல்லுவேன் என்றான் இளம்பருதி. అవును பருதி, అందుకు இப்படி இருக்க போறியா? கேக்குறவங்க கிட்ட ஏதாவது நம்புற மாதிரி ரீசன் சொல்லிடலாம் என திரு சொல்ல இளாவும் அதை யோசிக்க ஆரம்பித்தான். என்னான்னு சொல்றது எல்லார்ட்டையும் என்றான் இடிச்ச புலி. என தாடை தட்டி திரு யோசிக்க மற்ற இருவரும் உடன் சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தனர். சில நிமிடங்களில் லாட்டரி அடிச்சதுன்னு சொன்னா திரு கேட்க, சூப்பர், அப்படியே என்ன ஜெயில வந்து பாத்துடு என கடுப்பாய் மொழிந்தான் நிலா. ஓ, அது தப்போ என தனக்குள் சொல்லிக்கொண்டே மீண்டும் யோசிக்கத் தொடங்கினான் திரு. சிறிது நேரம் யோசித்த மூவரில் இடிச்ச புலி உறங்கியே போனான். திடீரென இளா மூளைக்குள் ஒரு சிறு கதை உதயமாக வேகமாய் இடிச்ச புலியை தட்டி எழுப்பினான். என்ன யோசனை வந்துருச்சு, சொல்றேன் கேளு என அவன் சொன்னதும் இருவரும் கேட்க ஆர்வமாயினர். ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தானே என் அம்மா பிறந்த ஊரு. அங்க என் பேர்ல இருந்த கொஞ்சோண்டு நிலத்தை வித்துட்டு கிடைச்ச காசை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா நம்பிடுவானுங்க தானே என உற்சாகமாய் அவன் கேட்க, சூப்பர் சூப்பர் என கட்டை விரல் உயர்த்தினான் திரு. நல்ல யோசனை சொல்றடா நீ என தலையில் அடித்துக் கொண்டான் இடிச்ச புலி. ஏன், ராமநாதபுரத்துல எனக்கு நிலம் இருக்கா இல்லையான்னு இங்க இருக்கிற எவன் போய் தேடுவான் என்றான் இளா. எவனும் போய் தேட வேணாம், மல்லியோட அப்பா உன் தாய்மாமன் தானே, அவருக்கு உண்மை தெரியும் தானே என இடிச்சு புலி கேட்டான். மல்லி? ஹூஸ் தட் மல்லி என நடுவில் திரு கேட்டதை காதிலேயே வாங்காமல் இடிச்சு புலிக்கு பதில் சொன்னான் நிலா. அவர் என் அம்மாக்கு பெரியப்பா புள்ளதானடா. ராமநாதபுரத்துக்கு அவர் போய் நான் பார்த்ததே இல்ல. அப்படியே போனாலும் ஏதாவது குழப்பி விட்டுருவோம். அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கல்யாணத்தை முடிச்சிடணும், என்னங்கிற என கேட்டவனை ஒரு மார்க்கமாய் பார்த்தான் இடிச்ச புலி. இந்த திருடனோட சேர்ந்து முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள ஓம் புத்தியும் கிரிமினலா யோசிக்குதுடா என மிக மெதுவாய் விளையாட்டாய் இடிச்ச புலி சொன்னது கூட திரு காதை எட்டிவிட சத்தமாய் சிரித்தான் திரு. எனக்கும் பருதிக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல புலி என திரு சிரித்துக்கொண்டே சொல்ல இருவர் முகமும் கேள்வியாய் அவனை நோக்கியது. அதை புரிந்து கொண்ட திரு, உன் பேரோட லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் என்ன என்றான். அவனும் யோசனையுடனே ரூ தி என்றதும், அது அப்படி திருப்பி போடு திரு, 2 பேரும் ஒண்ணுதானே என சொல்லி கண்ணடித்தான் திருமாறன். இடிச்ச புலி பாரா என சிரிக்க இலாவின் முகம் மட்டும் சற்றே இறுகியது. நீ திருட, நான் உன்ன மாதிரி இல்ல. உன் குணமும் என் குணமும் வேற வேறதான். வெறும் முக ஒற்றுமையும் பேர் ஒற்றுமையும் இருக்கிறதால மட்டும் நீயும் நானும் ஒண்ணுன்னு ஆயிட மாட்டோம் இலா கடிந்த முகத்துடன் சொல்ல ஒன்றும் சொல்லாத சின்ன சிரிப்புடன் அதை ஏற்றுக்கொண்டான் திரு. திருடுன காசுல பங்கு தரேன்னு சொன்னதும் மண்டையாடணும்ல, அப்ப நம்மளும் திருடனுங்க தான். திருட்டுல நமக்கும் தான் பங்கு இருக்கு, அனாவசியமா வார்த்தையை விடாதேலா என கண்டித்தான் இடிச்ச புலி. ஓ, காசு தரேன்னு சொன்னது என்னை விட நேத்து வந்து அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இளா பேசத் தொடங்க இது வீண் விவாதத்தில் கொண்டுவிடும் என்பதை உணர்ந்த திரு இடைப்புகுந்து திசை திருப்பினான். சிபி இந்த நேரம் உங்க கால் டாக்ஸி கம்பெனி ஓனர்கிட்ட பேசி உன் டீட்டெயில்ஸ் வாங்கியிருப்பான் என சொன்னதும் இருவர் முகத்திலும் திகில் பிடித்தது. ஒய்யோ, என்ன செஞ்சுட்டு இருப்பான் இப்போ என பதறினான் நிலா. சார், அவன் பேர் இளம்பருதி. ஊரு மதுரை தாண்டி ஏதோ ஒரு கிராமம். தெரிஞ்சவங்க யாரோ சொல்லிதான் அவன் அங்க வேலைக்கு சேர்ந்திருக்கான். ஓனர் ஃபேமிலி நார்த் இந்தியா டூர் போயிருக்காங்க. அவங்க வந்தாதான் மேற்கொண்டு தகவல் கிடைக்கும் சார். தன் அலுவலக அறையின் கதிரையில் சாய்ந்து கண்மூடி அமர்ந்திருந்தான் சிபி சக்கரவர்த்தி. அவன் முன் தான் சேகரித்த தகவல்களோடு வந்து நின்றிருந்தான் திவாகர். மூடிய கண்களை திறவாமலே, சோ என்ன பண்ணலாம் இப்போ என்றான் சிபி. அவனது நிதானம் சற்றே கிளியை கொடுத்தாலும், அவங்க டூர் முடிஞ்சு வந்ததும் நேர்ல போய் விசாரிச்சா இளம்பருதி பத்தி தெரிய வரும் சார் என்றான். பட்டென தன் கண்களை சிவி திறக்க உள்ளுக்குள் ஜெர்க்கானது திவாவிற்கு. ஒரு இறுக்கத்துடன் நிமிர்ந்து தன் முன்னிருந்த மேசை மீது முழங்கை ஊன்றி புறங்கையால் தன் தாடை தாங்கியபடி திவாவை இமைக்காமல் பார்த்தான் சிபி. என்ன சார்? அவங்க திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றியா என்றான். அவன் கேட்க வருவது புரிந்ததும், இல்ல சார், அவங்க போன் நம்பருக்கு ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு தான் வருது, அதான் வேற ஐடியா தெரியல என இயலாமையுடன் சொல்ல தன் இயல்பை மீறி பொறுமையாய் இருந்தான் சிபி. சார், தயக்கமாய் திவா அழைக்க அவனை என்ன என்பது போல ஒரு பார்வை பார்த்தான் சிபி. நீங்க 2 நாளா வீட்டுக்கே போல, சக்கரவர்த்தி சார் என்கிட்ட எதுவும் பிரச்சனையான்னு கேட்டாரு என சொல்லத் தொடங்கியதுமே என சலிப்பாய் முடிச்சிடும் தன் புருவத்தை நீவிக்கொண்டான் சிபி. அப்பா கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னா நம்ம இல்லீகல் ப்ராஜெக்ட் பத்தியும் சொல்ல வேண்டி வரும். சோ பெட்டர் டோன்ட் ரிவீல் எனிதிங் என்றவன் ஆழ மூச்செடுத்துக் கொண்டான். அவங்க எந்த டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமா போனாங்கன்னு விசாரி திவா. மேக் இட் ஃபாஸ்ட். எனக்கு இன்னைக்கு அவனை பத்தி தெரியணும், குவிக் என சிபி சொன்னதில் திவாவின் அங்கங்கள் அவனை முந்திக் கொண்டு செயலில் இறங்கியது. போச்சு போச்சு, என் ஓனர்கிட்ட கேட்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும், நான் என்ன பண்ணுவேன்
உச்சந்தலையில் கை வைத்துக் கொண்டு தரையில் அமர்ந்து விட்டான் இளா. வகையா மாட்னோம். நீ வேற அந்தாலும் ஒரு கிறுக்கேன்னு சொன்ன. நம்மள தேடி வந்து டொப்பு டொப்புன்னு சுட போறான் என தன் பங்கிற்கு புலம்பினான் இடிச்சுப்புலி. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? சிவனேன்னு கார் ஓட்டிட்டு தெரிஞ்ச. மாச சம்பளம் கூட இன்னும் கண்ணுல பாக்கலடா. என்ன நம்பி ஒரு பொண்ணு வேற இருக்கா. இப்படி புலிவால புடிச்ச கதையாக்கி விட்டுட்டியே என இளா விடாமல் புலம்ப, ஹே புலி, மீக்கு வாளுண்டா? எக்கட உந்தி என இடிச்சு புலியை சுற்றி வந்தான் திரு. அதைக் கண்டு கோபம் வரவே, உனக்கெல்லாம் விளையாட்டா போச்சு. இப்ப என் வாழ்க்கை தானே அந்தரத்துல நிக்குது. உனக்கு என்னப்பா அத பத்தி கவலை இருக்க போகுது? எரிச்சலை முழிந்தான் நிலா. அவன் கோவத்தில் தன் விளையாட்டுத்தனத்தை கைவிட்ட திரு, எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் சொல்யூஷன் பொருதி. சரி, அது கம்பெனிலும் మీరు ఎవరు చూసిస్తారు என்றான் திரு. ஆமாண்ணே, ஒன்னு ஹாலிவுட்டுக்கு போயிடு, இல்லனா ஆந்திராவுக்கு போயிடு. படுத்தாத எங்கள என இடிச்சு புலி நொந்து கொள்ள, ஓ தேவடோ, தமிழ் 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 என மனதை ஒருநிலைப்படுத்தினான் திரு. உன்ன யார் அந்த கம்பெனிக்கு போக சொன்னது என நிதானமாய் கேட்டான் திரு. பின்ன கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வேலை வேண்டாமா? உள்ளூர்ல ஒருத்தனும் சேர்த்துக்கல. தெரியாத ஊருக்கு போய் உன்கிட்ட மாட்டிக்கணும்னு என் தலையில இருக்கு போல. மகிழ் அப்பவே சொல்லுச்சு, உனக்கு கண்டம் இருக்கு மாமா, பாத்திருந்துக்கோன்னு. கேட்டனா நானு என இளா மீண்டும் கடுப்படிக்க திருவுக்கு இப்போது கோபம் வந்தது. ஒரே ஸ்டாப் த நான்சென்ஸ். உன்னை யார் அங்க வேலைக்கு போக ரெஃபர் பண்ணாங்கன்னு கேட்டான். திரு குரல் உயர்த்தவே சற்று அமைதியானான் இளா. ஓ, அத கேட்டியா? என் மாமா தான் தெரிஞ்சவங்கடான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க என்றான் இளா. ஓ, அப்போ ஓனர் உன் மாமா ஃப்ரெண்டோ? திரு சந்தேகிக்க, இல்ல, அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என சலித்து கொண்டான் இளா. உன் மாமா கிட்ட கேளு அந்த ஃப்ரெண்டு யாருன்னு. வெளியில் எட்டி பார்த்தான் இளா. கிழக்கு வெளுக்க தொடங்கி இருந்தது. எல்லாரும் எழுந்திருப்பாங்க, நான் விசாரிச்சு சாயங்காலமா சொல்றேன் என இளா சொல்ல, அதெல்லாம் வேணாம், இப்படியே ஃபோன் செய் என பிடிவாதமாய் சொன்னான் திரு. பக்கத்து தெருவுல இருக்கவருக்கு ஃபோன் போடவா? சரிதான், எங்க போனை தான் நீ வர வழியிலே தூக்கி போட சொல்லிட்டியே, இப்ப எதுல இருந்து பண்றது என்ற இளாவிடம் தன் மொபைலை கொடுத்தான் திரு. மறுப்பின்றி அதை பெற்றுக்கொண்டவன் தன்னிடம் இருந்த குறிப்பேட்டிலிருந்த தன் மாமாவின் தொலைபேசி எண்ணை எடுத்து கவனமாய் பதிந்து கொண்டான். ரிங்கு போகுது. ஹலோ மாமா என்றதுமே இவ்வளவு காலையில் அழைப்பு வந்ததால் பதறியவர் பற்பல முறை அவனது குசலம் விசாரித்துக் கொண்டார். வழக்கமான உரையாடல்களுக்கு பின், மாமா, உங்களுக்கு எப்படி மாமா என் ஓனரை தெரியும் என அவன் கேட்டதுமே மொபைலை ஸ்பீக்கர் மோடில் போட சொன்னான் திருமாறன். அது என் சிநேகிதனுக்கு தெரிஞ்ச கம்பெனியிலா, எதுக்கு கேக்குற என்றார் மல்லிகாவின் தந்தை ராஜவேல். சும்மாதான் மாமா, நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல, தெளிவா சொல்லுங்களேன் மாமா என்றான் இளா. அது தெளிவா சொல்ல தெரியல எனக்கு, தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் என அவர் தொடங்கியதும் 3 ஜோடி காதுகளும் வரப்போகும் பதிலை கேட்க ஆர்வமானது. நம்ம பக்கத்து ஊர் சின்ராஸ் தாத்தா இருக்காவல, அவங்க 2வது மகன் ரூபனோட மச்சி நிச்சிய கட்டி கொடுத்தவங்க வீட்டுக்கு நெருங்கின சொந்தம் ஒண்ணு தேனி டவுன்ல இருக்காங்க போல. அவங்க வீட்டு பொண்ணோட நாத்தனாருக்கு கொழுந்தேன் ஒருத்தன் பஹ்ரைன்ல இருக்காப்ல. அவரோட ஒன்னா படிச்ச கூட்டாளி மதுரையில பழைய எறும்பு கடை ஒண்ணு வச்சிருக்கான். அங்க வாடிக்கையா எடைக்கு பேப்பர் போட வர ஒருத்தனோட ஃப்ரெண்டு மதுரையில ஒரு பெரிய வீட்டுல வேலைக்கு இருக்கான். அவன் முதலாளியோட வீடு வந்த அந்த சிநேகிதன் அவரோட சிநேகிதருக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. வந்தவரோட சிநேகிதர் தான் உன் ஓனருக்கு மருமகனோட ஃப்ரெண்டு. உனக்கு வேலை வேணும்னு சொல்லி வச்சது ஒரே வாரத்துல ஏற்பாடாயிடுச்சுல என நரைத்த அவர் மீசையை முறுக்கிக் கொண்டார் ராஜவேல். மறுமுனையில் பேச்சின்றி போக, ஹலோ ஹலோ என பலமுறை அழைத்து விட்டார். இலா தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தான் திரு. அடங்கொக்கமக்க, இதான் உம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா என்றான் இடிச்சுப்புலி பொறுக்காமல். எடே, நண்பனின் நண்பன் நமக்கும் நண்பன் தான்ல என நியாயம் பேசினார் ராஜவேல். எப்பா முறுக்கு மீச, போன வை முதல என சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க அதற்காகவே காத்திருந்ததைப் போல அடக்க மாட்டாமல் சிரித்தனர் மூவரும். இத்தனை பேர்கிட்ட விசாரிச்சு அந்த சிபி நம்மள தேடி வாரதுக்குள்ள அவனுக்கு முடியெல்லாம் நரைச்சிடும் என இடிச்சுப்புலி சிரிக்க அதை ஆமோதிப்பதாய் தலையசைத்தான் திருமாறன் சிரிப்பை விடாமலே. பாவம், மண்டக்காய போது அவனுக்கு என சிரித்த இளாவுக்கு துணையாய் வானமும் பலீரென வெளுத்து சிரித்தது. ரிசீவரை கீழே வைத்ததும் விளக்கெண்ணெய் குடித்தது போல ஆனது திவாவின் முகம். எச்சிலை கூட்டி விழுங்கியபடி சிபியின் முகம் பார்த்தான். இப்போ என்ன அவன் கேட்க, சார், பஹ்ரைன்ல இருக்க ஒருத்தன் சொல்லிதான் இளம்பருதிக்கு வேலை ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்றான் சார். அவனோட நம்பர் மிஸ் பண்ணிட்டானா, திரும்ப அவனே கூப்பிடுறப்போ நம்ம விசாரிச்சதா சொல்றதா சொல்லி நம்ம நம்பரை வாங்கிக்கிட்டான் சார் என்றான் சோர்ந்து போன குரலில். இதுவரை அவன் தொடர்பு கொண்ட அனைவரும் நேரடி தகவல் எதுவும் தராமல் தன்னை சுற்றலில் விடுவதை எண்ணி இளாவின் மேல் கோபம் மேலும் பெருகியது. கிடைத்த ஒரு வழியும் முட்டு சந்தாய் போய்விட அடுத்து செய்வதற்கான மார்க்கம் அடைப்பட்டதில் வெறி ஏறியது. ஷிட்!
உச்சஸ்தானியில் கத்தி அவனின் கண்கள் இயலாமை கொண்ட வெறியில் சிவந்தது. மேஜை மீது தன் இரு கைகளையும் ஓங்கி குத்தியவன் அருகிலிருந்த சுவிங்க டப்பாவை கையில் கவிழ்த்து கொட்டி அதை அப்படியே வாயில் போட்டு இலாவை, அதாவது தெருவை நினைத்து மெல்லத் தொடங்கினான். தொடரும். அடுத்த பகுதியோட உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா.